நம்ம பேசலாம். திரு புகாரி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு? இது செல்வி தொடங்கிட்டார். இதெல்லாம் திமுக இந்த 10 ஆண்டுகள் யோசிச்சு பார்க்கட்டும், நாங்கள் என்ன செஞ்சோம், காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சுன்னு யோசிச்சு பார்க்கட்டும். காங்கிரஸ் தான் கொடுமையாக நடந்து கொண்டது கூட்டணி கட்சிக்கிட்ட. நாங்கள் அப்படி நடக்கவில்லை, நாங்கள் நீதிமன்றத்தின் அல்லது சட்டத்தின்படி நடக்கிறோங்கிறார். விவாதத்தினுடைய கரு என்ன அப்படின்னா, கடந்த 11 ஆண்டுகளில் இடி என்கின்ற ஒரு முகமையை பாஜக எப்படி மிஸ்யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் கரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மிஸ்யூஸோ அல்லது யூஸ். இந்த வழக்கு அடிப்படையில் நம்ம கதிரானந்த் அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அதை வச்சுதான் அவர் அதை கம்பேர் பண்ணார் இல்லையா, அதனால நான் சொல்றேன். அப்போ அது எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு கால் அந்த வாதத்தை அந்த ஷார்ட்டா ஒரு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். டிஎம்கே மேல காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்ததுன்னா அப்போ கூட்டணி கட்சி நியாயமா பார்த்தா. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களை எதிர்க்கின்றவர்களை அல்லது உங்களுக்கு ஆபத்தாக இருப்பார்கள் என்று நினைப்பவர்களை நீங்க பழி வாங்குறதுக்குன்னு ஈடியை பயன்படுத்துறீங்க என்பதுதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கா போடும்போது இப்படி மொத்தமா நீங்க எடுத்துட்டு வந்தா முடியாது. கழுத்துல கையை போட்டு நான் நெருக்கலாம், எதிரில் நின்று இது ரெண்டும் ஒண்ணுதானே. அதுலதான் அது நீங்க அப்படி புரிய கூடாது. ஏஜென்சி ஒர்க் ஆகுதா இல்லையா, அதுதான் ஆப்டிமிஸ்டிக்கா நீங்க புரியணும். எங்கள் அலையன்ஸ் பார்ட்னரா இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்த போது அதை விசாரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது அதை விசாரிச்சோம். அப்படி ஆப்டிமிஸ்டிக்கா எடுங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய எதிரியா இருந்தாலும் உங்ககிட்ட தேர்தல் நோக்கம் இருந்ததா இல்லையாங்கிறதா அவர் வைக்கிற கேள்வி. இன்னைக்கு தேர்தலை மனதில் வச்சு இப்ப ரெய்டு நடக்குதுன்னா அன்னைக்கு தேர்தலை வச்சு தானே விசாரணை நடைபெற்றதுங்கிறாரு. தேர்தலை வைத்தா தேர்தலை வைக்காமலா என்பதை தேர்தலுக்கு முன்னாடி சீட்டு எவ்வளவுங்கிறத முடிவு பண்றதுக்கே அப்படியான ஒரு விசாரணை நடந்துங்கிறதா அவங்க வைக்கிற. உங்களை எங்க ஒருத்தரை கட்டுப்படுத்துறதுக்காக, உங்களுடைய பேச்சு கேட்க வைக்கிறதுக்காக நீங்க ஈடியை பயன்படுத்துறீங்க என்பதுதான் வாதம். இப்போ நீங்க சொல்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, இந்தியா முழுக்க நடக்குது. இப்ப தமிழ்நாட்டை பேசும் இந்த ஒரு உதாரணத்தை சொல்லிடுவாங்க. இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இந்தியா முழுக்க நடக்கின்ற உதாரணங்களை வைத்துத்தான் இது முழுக்க இப்படிதான் பயன்படுத்தப்படுது. அந்த மிஸ்ராவுடைய எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் அப்படிதான் அது பயன்படுத்தப்பட்டுச்சு. ராஜ்யசபாவில ஆம் ஆத்மி எம்பி கொஸ்டின் கேட்கிறார். அப்ப கொஸ்டின் கேட்கும்போது 132 வழக்குகள் 2024 ஆகஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த இசிஐஆர்ஸ் 132 வழக்குகள் முன்னாள் இந்நாள் எம்பி எம்எல்ஏஸ் மேல போடப்பட்டிருக்குது. அது மட்டும் கேள்வி. அதுக்கு 132. இந்த 132ல 5க்கு தான் ட்ரையலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்றாரு. அப்ப இதுல காமெடி ஹைலைட் என்னன்னா, அந்த 132 அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். அது அந்த 132மே பாஜகவை எதிர்க்கின்ற கட்சிகளுக்கு தான். அப்ப இங்க எங்க உங்களுக்கு நியூட்ரலிட்டி இருக்குது? இப்ப சமீபத்திலே அந்த பாட்ராச்சவலா கேஸ் இருக்கு இல்லையா, ஏன் இதை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, 11 ஆண்டுகளா உங்களுடைய கையில இடி வச்சிருக்கீங்க. உங்களால ஒரு ட்ரையலை கூட கன்க்ளூட் பண்ண முடியல. இதை கன்க்ளூட் பண்ண முடியல என்பதை தாண்டி செந்தில் பாலாஜி வழக்காக இருந்தாலும் சரி, என்னன்னா பிரச்சனை இருந்து நழுவி போயிடுறாங்க. அவங்க போட்ட வழக்கு கெஜ்ரிவால் சொன்னாங்க காங்கிரஸ் கொடுத்த குற்றச்சாட்டு. அப்படி இல்லை, நீங்கள் அதை எந்த நேரத்தில் எதற்காக பயன்படுத்தி அவர்களை பணிய வைக்கிறீர்கள், அதுதான் கொஸ்டின். உருவாக்கி இருக்கலாம், ஆனா அதை யார் எப்படி பயன்படுத்தி கத்தியை வச்சு நீங்க காய்கறி நறுக்கி குழம்பு கூட ஆக்கலாம், கொலையும் பண்ணலாம். அது உங்க நீங்க எப்படி பயன்படுத்திங்கிற பொறுத்து. பாட்ராச்சவலா கேஸ்ங்கிறது 1000 கோடி ஊழல் சஞ்சய் ராவத்துக்கு. அந்த கேஸ்ல நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்னன்னா, 1000 கோடி சார், உங்களால ஒரு சின்னதா இப்ப நயனார் நாகேந்திரன் கேஸ்ல 4 கோடியை நிரூபிக்க முடியாம போகலாம், அதுல என்னன்னு சரியா சொல்ல முடியலன்னு சொல்லலாம். 1000 கோடிக்கு ஒரு சிட்டிங் ராஜ்யசபா எம்பியை கைது பண்றீங்க. அப்ப அந்த வழக்கில எம்ஜி தேஷ்பாண்டே நீதிபதி என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, is ED not accountable for such modus operandi availed by them in not beginning and concluding a single trial? இது நீதிமன்றத்துடைய கேள்வி. ஒத்த ட்ரையல் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாதா அப்படின்னு எம்ஜி தேஷ்பாண்டேவுடைய நீதிபதி அவர்கள் கேட்டு, மற்ற வழக்குகளை நீங்க காட்டுற இந்த வழக்குல ஒருத்தர் கைது பண்ணும்போது, ஏன்னா இந்த இடத்துல அது கரெக்டா பொருந்தும், அப்படியே ரைடு நீங்க காட்டுற வேகம், அவரை கைதுன்னு காட்டுற வேகம் வேகமே இல்லன்னா பிரசன்னா சொல்றாரு. 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சார் இன்னும் விசாரிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இல்ல, அந்த வேகம் நான் சொல்றது அந்த செய்தியில ஒரு வேகம் காட்டுறாங்கல்ல, நீங்க எப்படி சொன்னீங்கல்ல, பொதுவாவே சொல்லுவாங்க இவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கு அவ்வளவு கைப்பற்றப்பட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த வேகத்தை சொல்றேன். அந்த செய்திகளுக்கு காட்டப்படக்கூடிய வேகம், இப்படி ஆயிருச்சா அப்படி ஆயிருச்சான்னு பேசப்படக்கூடிய வேகம் when compared to trial, அதான் நீங்க கேக்குறாரு, when compared to trial, ட்ரையலோட கம்பேர் பண்ணும்போது it is snail space அப்படிங்கிறார். எப்படி இருக்கு, நத்த வேகத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க கேள்வி கேட்கப்பட வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுருவோம். இதுவரை ஒரு பாஜக காரர் அல்லது பாஜக அலையன்ஸ்ல கரெக்ட்ல இருக்கிறவங்க மேல எல்லாரும் யோக்கியங்களா? ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இந்த கேள்வி ஒரு கால் உங்கள் நடவடிக்கை நேர்மையாக ஒரு வாதத்திற்கு, அது எப்ப இருக்க போறது இல்ல பாஜக ஆட்சியில, ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் அதை நிரூபிப்பதற்கு ஒன்றை உங்களால் சொல்ல முடியுமா? அது இல்லாத வரைக்கும் இதே கொஸ்டின் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு அவர் மேற்கோள் காட்டினார் சார்,
செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் பிணை தரப்பட்ட போது உங்களை அமைச்சராகிறதுக்கு நாங்க அனுப்பலன்ற கொஸ்டின் ஏன் வந்துச்சுன்னா அவரோட அமைச்சர் ஆனதை எதிர்த்து அங்க நீதிமன்றத்துக்கு போனதுனால அந்த கொஸ்டின் வந்தது. ஆனா அவருக்கு பெயில் தரும்போது செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கிலும் சிசோடியா வழக்கிலும் கெஜ்ரிவால் வழக்கிலும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு வார்த்தை இருந்துச்சு, நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல். ஏன் உங்களால முடியல? இத்தனை வருஷமா வகையில் எல்லாம் என்னன்னா அது வந்து அடிப்படை உரிமையை மீறும் செயல். ஓகே, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு என்ன பண்றாரு, சிசோடியா வழக்குல பெயில் தரப்படும் போது பெயில்லாம் முடிஞ்சிருச்சு, அப்ப நெருங்கி போய் சொல்றாரு, இவரையும் வந்து மினிஸ்டரா செயல்படக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? ஓகே, ஒருத்தர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம ஷெல்விட்ட அந்த கேள்வி இப்ப நான் உங்கள்கிட்ட வரேன். ஷெல்வி, நீங்க வந்து பொதுமக்கள் அல்லது பொது வெளியில ஒரு ட்ரையல் நடத்துறீங்க, மீடியா ட்ரையல் நடத்துறீங்க, ஆனா நீதிமன்றத்தில் ட்ரையல் நடத்துறதே இல்லை. இது வரைக்கும் எந்த நீதிமன்றத்திலும் அதுக்கான தீர்ப்பை நோக்கி போகல. 138 வழக்குகள் 32 வழக்குகள் அரசியல் ரீதியா இருக்கு, அதுல 5 தான் ட்ரையலுக்கு வந்திருக்குன்னா இடியோட நோக்கம் என்னவா இருக்கு, அல்லது இடியை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கிற கேள்வி தான் வைக்கிறாரு திரு அலிம். இல்ல நண்பர் சொன்னாரு, கூட்டணி கட்சி இருந்தாலும் நாங்க வந்து கூட்டணி கட்சியா இருந்தாலும் நாங்க நடவடிக்கை எடுத்தோன்றாரு. எடுத்த நடவடிக்கையுடைய ரிசல்ட் என்னன்றது தான் நான் கேட்டேன். எனக்கு அதை பதில் சொல்லணும்ல. இல்லையா, அதை தான் பரப்புரையில் வச்சு நீங்க வெற்றி பெற்று வந்தீங்க. நீங்க ஏன் அதை ப்ரூவ் பண்ண முடியல? 2G சார், அதுக்கு எத்தனை சைபர்னு கேள்வி நீங்க தான் சார் கேட்டீங்க. அது இவங்க சார் எல்லாரும் அது அரசியல் நீங்களே தானே சார் சொன்னீங்க, அரசியல்லாம் கேட்பாங்கன்னு. ஆமா, இப்போ அப்ப அது நிரூபிக்கல, ஆட்சிக்கு வந்து அதை நிரூபிச்சிருக்கல. கெஜ்ரிவால் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருங்க சார், ஒரு கெஜ்ரிவால் மேல இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கெஜ்ரிவால் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. திமுக வந்து செந்தில் பாலாஜி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அது வந்து இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கெஜ்ரிவால் மேல மொத்த கம்ப்ளைண்ட் கவர்னர் கிட்ட போய் கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ். கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள 2 பேரும் வந்து திடீர்னு டீ ஷாப்ல சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்கன்னா உடனே வந்து அதுக்கு வந்து மோடி மேல குற்றம் சாட்டினா எந்த விதத்தில் நியாயம்? அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் ஜி என்ன பண்ணாரு, தேர்தல் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி வந்து நான் வந்தால் விட மாட்டோம், செந்தில் பாலாஜி மாதிரி அவரை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம், அவரு சொன்ன சாபம் பலிக்குது சார். விரைவில் அஜித் பவார் சிறையில சப்பாத்தி சுடுவார் யார் சொன்னாரு? அது அப்புறம் என்ன ஆச்சு அஜித் பவாருக்கு? அவர் எங்க இருக்காரு சார்? நான் என்ன கேட்கிறேன், அஜித் பவார் வந்து கேஸ் வந்து இடி வித்ட்ரா பண்ணதுன்னா நீங்க ஏன் அஜித் பவார் மேல அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல போக மாட்டேன்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடி வந்து ஒரு நடவடிக்கை டிராப் பண்ணுதுன்னா அந்த இடி மேல போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இடி மேல வந்து கோர்ட்ல வந்து நம்ம வந்து இவங்க வந்து இது மாதிரி விசாரணை பண்ணாங்க, அந்த விசாரணையை டிராப் பண்றாங்க, இதனுடைய முகாந்தரம் என்ன, இதை ஏன் வந்து இடி டிராப் பண்ணுச்சுன்னு நீங்க ஏன் கொண்டு போக மாட்டேன்றீங்க? கரப்ஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் விடக்கூடாதுல சார், இடியை ஏன் வித்ட்ரா பண்றீங்கன்னு கேட்கணும்ல நம்ம. என்ன பதில் சொல்லுங்க சார். சார் நீங்க என்ன சொல்றீங்க, மத்திய அரசு கொல்யூடட் ஆயிடுச்சுன்னு தானே சொல்றீங்க. நீங்க அவுட் சைட்ல இருக்கீங்களா, உங்களுக்கு இருக்குல்ல ரைட்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குல்ல. பாதிச்சவர் இது மாதிரி வந்து இவ்வளவு தொலைவு இவ்வளவு பண்ணியிருக்காரு, இவ்வளவு கோடி பண்ணியிருக்காரு, புள்ளி விவரம் எல்லாம் சொல்றீங்க. ஏன் வந்து போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வாங்கல? விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வந்து ஒரு கேஸ் போடுது. புகாரி பதில் சொல்ல விரும்புறாரு, நான் கேட்டு வரேன் உங்கள்ட்ட வரோம். அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போறோம். ஓகே, அவர் கேட்ட உதாரணத்துக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. அவர் ஒரு கேட்ட உதாரணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். உங்களை யார் தடுத்தது? நீங்க ஃபைல் பண்ண வேண்டியதானே, நீங்க லாயர்ஸ் தானே.